கோபம் கொடூரமானது, முற்கோபி கூட சேராதன்னு இருக்கு, கோவப்படாதன்னு இருக்கு. கோவப்பட்டா உனக்கு நியாய திருப்புன்னு சொல்லுது, வீணாய் கோவப்பட்டான்னு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு பொறாமை அது எல்லா காட்டிலும் மோசமானது. பொறாமைங்கிற குணம் இவை எல்லாவற்றிலும் மோசமானது. ஒன்னையே அழிச்சிடும். நீ அடுத்தவங்களை அழிக்கிறியோ இல்லையோ, உனக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானத்தை அது என்ன செய்யறோம், சாப்பிட்ரும். அதுபோல உனக்கு சமாதானமே இருக்காது. அதுபோல நீ மன கசப்பு பிடிச்ச ஒரு மனுஷனாகவே மாறுவான், மன அழுத்தம் பிடிச்ச ஒரு மனுஷனாகவே மாறுவான். சந்தோஷம் உனக்குள்ள இருக்க வச்சே அந்த சந்தோஷம் எடுக்கப்பட்டு போயிடும். சவுல் ராஜா தாவீது ராஜாவுக்கு மேல பொறாமை கொண்டார். அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 சொல்லுவாங்க. அப்போ ராஜாவா இருக்கிற என்ன காட்டிலும் தாவீதை மக்கள் பெருமையா எண்ணுகிறார்களே என்று எண்ணி அந்த மனுஷன் பொறாமைக்கு இடம் கொடுக்கிறான். அந்த பொறாமைக்கு இடம் கொடுக்கறதால அவனுடைய வாழ்க்கையில முதல் கட்டம் என்ன ஆகுதுன்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஜீவி அழிந்து போச்சு. அவனுக்குள்ள இருந்த ஆவி அவனை விட்டு நீங்கியது என்று வேதம் தெளிவா சொல்லுது. அதுக்கு பிறகு பொல்லாத ஆவி அவனை கலங்கடித்தது என்று சொல்லப்பட்டு, அடுத்து என்ன, இன்னும் பொறாமையை வளர்த்ததுனால அநேக சந்தர்ப்பத்துல தாவீதை கொல்ல பார்த்தான். பொறாமைங்கிற ஒரு இதனால சந்தோஷமற்றவனாகவே வாழ்ந்து வாழ்க்கை முடிஞ்சிச்சு.